பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டுமென்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அதை தொடர்ச்சியாக தான் ஆண்டவர் இதை பேசுகிறார். அப்படி சீசர்களோடு சம்பாஷணை பண்ணி பேசிகிட்டு இருக்க டைமில் தான் இந்த தாயார், அவங்க தாயாரும் சகோதரரும் வரும்போது, அவங்க இயேசுவிடம் பேசுவதற்காக வரும்போது அவர் சொல்கிறாரு, உங்களை தாயார் சகோதரர் வெளியே நிற்கிறாருங்கன்னா, எனக்கு தாயார் யார், எனக்கு சகோதரர் யார்? அந்த சீசர்கள் ஆண்டவருக்காக வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை வசனமாக மாற வேண்டும். வசனமே நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அவர்கள்தான் சீசர்கள். பிதாவின், அதாவது பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாயினாலே சொல்லுகிற வார்த்தை. ஒரு உறவு முறை, ஒரு ஐக்கியம் எப்படி உண்டாகிறது என்றால், நம் வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ நம்முடைய ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கை வசனமாகவே நம்முடைய வாழ்க்கை அமையும் போது நாம் ஆண்டவரோடு நல் உறவில் ஈடுபடுகிறோம். நல் உறவு, அந்த உறவு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கண்மலை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று நம்ம மத்தேயுல இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவனோ மணலின் மேல் வீடை கட்டின புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. அப்போ கண்மலை மேல் வீடு கட்டப்பட்ட வீடு அது என்றுமே நிலைத்து நிற்கும். நாம் ஆண்டவரோடு, அந்த கண்மலை வேற யாருமே இல்லை, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவோடு நாம் கட்டப்பட வேண்டும். இயேசுவோடு நாம் கட்டப்பட வேண்டும். ஐக்கியம், உறவு, நல் உறவு. நாம் ஒன்று தான் நாம் கடைபிடிக்க வேண்டியது. இந்த விலை முதிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தையும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். பிரிக்க முடியாத, எலும்பும் ஊனும் பிரிக்க முடியாது, ஊனையும் மஞ்சையும் பிரிக்க முடியாது, ஒன்றாக இணைந்திருக்கும். நகமும் சதையும் போல ஒன்றாக இணைந்திருப்பது போல நாம் வசனத்தோடு நம் வாழ்க்கை பின்னி பிணைந்து இணைந்திருக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, எப்படி வார்த்தையாகிய கிறிஸ்து மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்தாரோ, இப்போது வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இதான் ரகசியம். இந்த வார்த்தை மாமிசமாகி, நமக்குள்ளே மாமிசமாகி வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அந்த ஐக்கியத்தில் நம்மளோட வாழ்க்கையை அமைக்க முடியாக ஆவியானவர் இவ்வேளை நம்மளோடு பகிங்கரமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில்
ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவர் அன்பு நேசிற பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த அந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவரே, ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாங்களை நிரப்பி வழி நடத்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே மாம்சமாகி ஆண்டவரே அப்பா, உம்மோடு ஐக்கியப்படுகிற வசனமே எங்கள் வாழ்க்கையாக, வாழ்க்கை எங்கள் வசனமாக ஆண்டவரே, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, எங்கள் வாழ்க்கையை நீரே அமைத்து தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்பா, கிறிஸ்து அவருக்கு தாயும் தந்தையும் ஆண்டவரே அப்பா, சகோதரரும் சகோதரியுமாக அல்லேலூயா அப்பா, நல் உறவு உம்மோடு ஐக்கியப்படுகிற உறவிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் வசனத்தில் நிலைத்திருக்க, கண்மலையாக கிறிஸ்து மேல் எங்கள் வீடு கட்டப்பட ஆண்டவரே அப்பா, ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காகவே எங்கள் வாழ்க்கை வசனமாக மாறட்டும், வசனம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரச்சனை இறங்கட்டும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா அப்பா. எல்லாம் குறைவெல்லாம் நீ நிறைவேற்ற தெரிகிறதுக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவர் நீர் எங்களுக்குள்ளே வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. நன்றி அப்பா. பெரிய காரியங்களை சேவக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.